Hi friends, welcome to Dean Vans channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெஸ்ட் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான யூடியூப் வீடியோஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இது எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்போ இந்த 2026 ஸ்டார்ட் ஆன உடனேவே 12th முடிச்சோடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எங்க ஜாயின் பண்ண வைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாட் ஆஃப் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி இந்த மாதிரி டாப் 10 ஃபேக் ரேங்கிங்ஸ்லாம் கிரியேட் பண்றாங்க, இதுல இருந்து எப்படி நீங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்றது, எப்படி நீங்க நல்ல காலேஜஸ் ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிற எல்லா ட்ரிக்ஸுமே நம்ம இந்த வீடியோல சொல்லி தர போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபேக் ரேங்கிங் எப்படி உருவாகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபேக் ரேங்கிங் யாரு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேட் சர்வேஸ். இது எல்லாமே வந்து கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், கெரியர் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூபர்ஸ் அவங்களோட செல்ஃப் மேட் சர்வே. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு சர்வே எடுப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா காலேஜோட பெய்டு ப்ரமோஷன்ஸ். லாட் ஆஃப் காலேஜஸ் வந்து அந்த சர்வீஸ்க்கு பே பண்ணுவாங்க. அந்த சர்வேல வந்து இவங்க காலேஜஸ் வந்து ரேங்கிங் முன்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக பே பண்ணி பண்ணுவாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்த மட்டுமே இந்த காலேஜில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு, கல்ச்சரல்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த காலேஜ் எக்ஸ்ட்ராடினரியான காலேஜ் அப்படின்னு சொல்லி டைவர்சிஃபைடா ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் ஒரு டாப் 10 ரேங்கிங்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த காலேஜில் நீங்கள் எவ்வளோ ரேங்கிங் கொடுக்குறீங்க, இது நான் 10க்கு வந்து 8 கொடுக்குறேன், இந்த காலேஜுக்கு 9 கொடுக்குறேன். உண்மையான சர்வே வந்து நீங்கள் அங்கே போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கேட்டீங்கன்னாத்தே நீங்களே எவ்வளவு ரேங்கிங் கொடுக்கலாங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க. அந்த காலேஜோட நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விதத்துல உங்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா இது வந்து டாப் எமர்ஜிங் காலேஜ், இது வந்து டாப் அஃபோர்டபுள் காலேஜ், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து லாட் ஆஃப் ஆங்கிள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேங்கிங் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் மேலே அக்கறை இருக்காது. நீங்கள் எந்த சேனல்ஸ் வேணாலும், எந்த சேனலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும் எடுத்து பாருங்க. அவங்க எல்லாருமே வந்து அட்மிஷன் ரேங்கிங், காலேஜஸ் இதை பற்றி தான் சொல்லுவாங்களே தவிர காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத எந்த சேனல்லையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. டைரக்டாக இவங்களோட ரோல் என்ன, நம்ம அந்த காலேஜை ப்ரமோட் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ண வைக்கணும், அதுதான் அவங்களோட ரோலாக இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் சீரியஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் என்ன படிக்கணும் இயர் வைஸ் ரோட் மேப் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வெல்ஃபேரை மைண்டில் வச்சு தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் நிறைய ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜில் அது பண்ணுறாங்க அப்படின்னு கொண்டு வராங்க. அவங்களோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருப்பாங்க. இப்போ நான் வந்து ஐஐடி தான் போகிறேன் அப்படின்னா ஐஐடியோட லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் போட்டுட்டு ஆர்எல்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டியோட டாப் காலேஜஸ் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு அவங்களோட சென்டர்ஸில் ஜாயின் பண்ண வைக்கிறது அவங்களோட மோட்டோவாக இருக்கும். ஸோ அவங்க தே ஆர் டூயிங் தேர் பிஸ்னஸ். பட் பேரண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சரை எக்யூப் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் நிறைய அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி ஒரு ஃபேக் காலேஜஸோட ரேங்கிங்ஸ்லாம் வருது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும். நான் வந்து இப்போ அஃபீஷியல் ரேங்கிங்க்கும் இந்த யூடியூப் ரேங்கிங்க்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபீஷியல் ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐசிடி கொடுக்குற ரேங்கிங், என்ஐஆர்எஃப் பப்ளிஷ் பண்ணுற ரேங்கிங், தென் வந்து அந்த காலேஜோட NAAC அக்ரிடேஷன் அது வந்து அஃபிஷியலாக வரக்கூடியது, NBA டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அக்ரிடேஷனான NBA இது எல்லாமே அஃபிஷியல் ரேங்கிங். இது வந்து அஃபிஷியல் ஏஐசிடி வெப்சைட்லேயே பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த யூடியூபர் கொடுக்குற யூடியூப் ரேங்கிங் கொடுக்கறது யாருன்னா யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், கோச்சிங் சென்டர்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 12th கோச்சிங் சென்டர்ஸ் வச்சிருக்கிறவங்களோட லிஸ்ட் கொடுக்கறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ், கெரியர் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க கொடுக்கறது. ஸோ முக்கியமாக பேரண்ட்ஸ் எதை வச்சு நம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த வியூஸ் இருக்குது, மோஸ்ட் ஆஃப் த லைக்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே, அப்போ அந்த யூடியூப் சேனல் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், அப்போ அவங்க அந்த பர்சன் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக நம்பி போய் விலகாதீங்க. அவங்களுக்கான வியூஸ் அண்ட் லைக்ஸ் எப்படி வர வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அது ரிகார்டிங்காக அவங்க வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. பட் நீங்கள் வியூஸையும் லைக்ஸையும் நம்பி போனீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதை வந்து டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணுங்க. ஏன் அதை சொல்கிறாங்க, எதனால அப்படி சொல்கிறாங்க,
தென் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். பட் நீங்க வியூஸ் அண்ட் லைக்ஸை வச்சு ஏமாந்துடாதீங்க. ரேங்கிங் இப்படி அஃபிஷியல் அன்அஃபிஷியல் ரேங்கிங் போடுறதுனால என்ன ப்ராப்ளம், ஸ்டூடெண்ட் டு பேரண்ட்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன விதத்தில் அஃபெக்ட் ஆவாங்கன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த ஸ்கில் செட்ஸை அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. நம்ம வந்து இந்த ஸ்ட்ரீமில் வேற லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் வந்திருப்பான். பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த காலேஜில் ஒரு இண்டஸ்ட்ரி ரெடி எக்ஸ்போஷரே கிடைக்கல அப்படின்னா அவனால எக்யூப் பண்ண முடியாது. பேரண்ட்ஸும் அந்த வீடியோஸோ இல்லை ஃபேக் ரேங்கிங்கை நம்பி வந்து ஹை பேயிங் ஹை டொனேஷன் கொடுத்து இந்த காலேஜ் வந்து டாப் லெவல் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஹை டொனேஷன்ஸ் கொடுத்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ண வச்சிருப்பீங்க. பட் அந்த ஹை லெவல் ஆஃப் டொனேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் ஆஃபர், அதாவது கோர் பிளேஸ்மெண்ட்ஸ், இப்போ ஐடி, சிஎஸ்சி, ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி படிக்கிறாங்கன்னா அந்த டொமைனில் சாஃப்ட்வேர் டொமைனில் கோர் ஜாப்ஸ் கிடைக்காம இருந்திருக்கும். ஆர்எல்ஸ் வந்து இசிஇ ட்ரிபிள் மெக்கானிக்கல் படிக்கிறாங்கன்னா அவங்களோட கோர் டிசைனிங்கில் வந்து எந்த ஜாப்ஸ் இல்லாமல் இருந்திருக்கும். நீங்கள் இந்த வீடியோஸ் அந்த ஃபேக் ரேங்கிங்கை நம்புனீங்க அப்படின்னா 2 விஷயத்தில் நீங்கள் அஃபெக்ட் ஆவீங்க. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்கில்லை எக்யூப் பண்ண முடியும். இல்லைன்னா வெளியே வரும்போது அவங்க இன்ஜினியராக மட்டும்தான் வருவாங்க, டிகிரியோட ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக வெளியே வர முடியாது. முக்கியமாக பேரண்ட்ஸ் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, காலேஜ் நேமை விட கோர்ஸோட குவாலிட்டி, அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் டிரான்ஸ்பரன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து பிராண்டுக்காக எங்கேயும் போய் சேராதீங்க. ரியலி அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன், இதை நீங்க வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. காலேஜ் சூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல காலேஜஸ்ல நீங்க எந்த கோர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஒரு புவர் காலேஜஸ்ல நீங்க டாப் கோர்ஸ் எடுத்தாலும் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்காது. இதுதான் உண்மையான விஷயம். இதை நீங்க வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு காலேஜ் நினைச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த காலேஜோட ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை நீங்க அசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். நான் இப்படி இந்த ரெட் ஃபிளாக் வீடியோவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதை நான் எப்படின்னு சொல்றேன், நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அந்த ரெட் ஃபிளாக் வீடியோல வந்து ஒரு கன்சிஸ்டண்டா நார்மலா போயிட்டு இருக்கும். அதுல டாப் 10 காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சில டைம் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஓவரால் தமிழ்நாடு லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா வீக்லி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10வது பொசிஷன்ல இருக்கும். அதே காலேஜ் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 17வது பொசிஷன் குதிச்சு வந்திருக்கும். அப்புறம் 13வது பொசிஷன் வரும். திடீர்னு பார்த்தா ஒரு 10 வீடியோக்கு அப்புறம் பாத்தீங்க, 10 லிஸ்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3வது இடத்துக்கு வந்துடும், 4வது இடத்துக்கு வந்துடும். இல்ல ரொம்பவே முடியலனாலும் அட்லீஸ்ட் டாப் 10 கொண்டு வந்து வச்சிருவாங்க. இன்னொன்னு, ஒரு சில காலேஜஸ் அந்த காலேஜஸ் அவங்க திங்க் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து கண்டினியூஸா அதோட நேம் வந்து உங்ககிட்ட வந்து அந்த வீடியோ ஃபுல்லாவே வந்துகிட்டு இருக்கும். இது ஒரு விதமா நீங்க கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த காலேஜஸோட டீடைல்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அவங்க வச்சிருக்கிற ஃபெசிலிட்டிஸ், இதை பத்தி மட்டும் அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பக்கம் பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸே டிசேபிள் பண்ணிருப்பாங்க அந்த யூடியூப் சேனல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா. சோ இப்படி எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்ல பிளைண்டா, அதாவது நம்ம வந்து ஓவரால் கவர்மெண்ட் ப்ரூஃப் இல்லாம வெறும் பிளைண்டா அவங்களே ஒரு ரேங்கிங் போடுறாங்கன்னா அது எதுவுமே ட்ரஸ்டபிள் கிடையாது. போடுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி, உங்க குழந்தைங்க மேல உங்களுக்கு தான் அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், அவங்களுக்கு யாருக்குமே இருக்காது. அதை நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணணும். ஓகே, நீங்க சொல்றீங்க நான் எல்லாமே எனக்கு புரியுது, நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன், ஒரு பேரண்டா இருக்கேன்னா எப்படி நான் கரெக்டான காலேஜஸ் சூஸ் பண்றது, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட ஐடியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் NIRF ரேங்கிங் லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க எல்லாருமே வந்து தமிழ் வியூவர்ஸாக தான் இருப்பீங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸை டாப் 10 ரேங்கிங் பண்ணிக்கிங்க, ஆர்எல்ஸ் டாப் 30 NIRF ரேங்கிங்ல எடுங்க. அதுல தமிழ்நாட்டில் மட்டும் ஃபில்டர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து NIRF ரேங்கிங் எப்படி பார்க்கணும் அந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க தாராளமா பாருங்க. லாஸ்ட் 3 இயர்ஸோட டேட்டா எடுத்து செக் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். தென் அந்த காலேஜோட NACோட அக்ரிடேஷன், டிபார்ட்மெண்ட் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுல வந்து எவ்வளவுல வந்து NBA அக்ரிடேஷன் வந்து ஹை லெவல்ல இருக்குது, எவ்வளவு ப்ரொஃபஸர் லாங் டர்ம்ஸ் அங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் PhD ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க அதுல. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் நீங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து they are focusing only on the highest package.
நீங்க எல்லாருமே வந்து ஹையஸ்ட் பேக்கேஜை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் சிடிசி, நீங்க வந்து ஆவரேஜ் சேலரியை தான் பார்க்கணும். அந்த காலேஜோட ஹையஸ்ட் பேக்கேஜ்ங்கிறது ஒருத்தரோ 2 பேரும் வாங்கியிருப்பீங்க. நம்ம எல்லா பேரண்ட்ஸுமே பெரிய விஷயத்துல தப்பு பண்றது என்னன்னா, அப்ப நம்ம பையனும் அங்க போனா அந்த ஹையஸ்ட் சேலரியை பார்ப்பான். இந்த ஹையஸ்ட் சேலரி ப்ரௌச்சரை நீங்க பார்த்து யாருமே வந்து அதை அட்மையர் பண்ணி போய் நீங்க ஜாயின் பண்ணாதீங்க. ஆவரேஜ் சிடிசி என்ன, டிபார்ட்மெண்ட் வைஸ் இசிஇ பையனா எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்கான், என்ன கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க, சிஎஸ்சி பையனுக்கு ரியலாவே சிஎஸ்சி கோர்ல தான் ஒர்க் இருக்கா, ஆர்எல்ஸ் பிபிஓ ஆர் கேபிஓ ஆர் ஏதாவது சப்போர்ட் ரோல், டெஸ்க் ரோல், ஹெல்ப் டெஸ்க் ரோல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நீங்க வந்து வாட்ச் பண்ணணும். நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரீச் பண்ணி பேசுங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை நீங்க வந்து கண்டிப்பா ஒரு காலேஜ் சூஸ் பண்றீங்கன்னா உங்க ஸ்கூல் சீனியர்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் சீனியர்ஸ் ஒவ்வொரு காலேஜில் படிப்பாங்க, அவங்களுக்கு கிட்ட உங்களோட கனெக்ட்ஸ் இருக்கும், அவங்க கிட்ட கேளுங்க. ஆர்எல்ஸ் நீ த்ரூ லிங்க்டின் மூலியமா நீங்கள் அவங்கள ரீச் பண்ணுங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். லிங்க்டின் மூலியமா நீங்கள் கனெக்ட் ஆகுங்க, அவங்க கிட்ட நீங்க வந்து உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. தென் பேரண்ட்ஸ், நீங்க வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல பெரிய லெவல்ல ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் நீங்க ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னியை, ஒரு 4 இயர்ஸ் ஜேர்னிங்கிறத விட நெக்ஸ்ட் அந்த 4 இயர் நல்லா இருந்தா தான் 40 இயர்ஸ் லைஃப் நல்லா இருக்கும். அந்த 40 இயர்ஸ் ஜேர்னிக்காக நீங்க வந்து ஒரு 10 நிமிஷத்துல ஒரு காலேஜை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் டாப் ரேங்கிங் லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணிடக்கூடாது. இது வந்து நெக்ஸ்ட் 40 இயர்ஸ்க்கான ஜேர்னி. இந்த 4 இயர்ஸ் அவன் நல்லா பண்ணினா மட்டும்தான் நெக்ஸ்ட் இருக்கிற ஹோல் என்டையர் லைஃப் அண்ட் ஃபேமிலி எல்லாமே நல்லாவே எக்யூப் ஆகி மேலே போக முடியும். அதனால நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு மைண்ட்ல ஒரு 10 காலேஜஸ் இருக்குது, ஒரு 15 காலேஜஸ் இருக்குது, 5 காலேஜஸ் தான் இருக்குதுன்னா நீங்க உங்க மைண்ட்ல யோசிச்சுக்குங்க. அந்த காலேஜஸை டைரக்டா விசிட் பண்ணுங்க, லெபார்டரிஸை பாருங்க, ஃபேக்கல்டிஸ்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸ்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணிட்டு வாங்க. சடனா நீங்க எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்காதீங்க. விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓவர் த ஃபோனில் பேசுகிறதோ ஆர்எல்ஸ் இன்னொருத்தங்க ரெஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் போய் ஃபிசிக்கலாக அப்பியர் ஆகி பாருங்க. ஸோ நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் மட்டுமே சில காலேஜில் வச்சு நீங்கள் அதை வந்து பண்ணாதீங்க. ஸோ இந்த பேக்கேஜ்லேருந்து இந்த பேக்கேஜ் வரைக்கும் நாங்கள் வந்து பிளேஸ் பண்ணி தருவோம், இதுக்கு ஒரு பேக்கேஜ், அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பிளைண்டாக பேக்கேஜஸை வச்சு போகாதீங்க. ஆவரேஜ் சிடிசியை வச்சு பாருங்க. இதை நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது கொரிஸ் இருக்குதுனாலும் தாராளமாக நீங்கள் எனக்கு மெயில் பண்ணி கேட்கலாம், ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். குறிப்பாக இந்த வீடியோஸில் நம்ம யாருக்குமே எந்த இதை பற்றியுமே நம்ம வந்து தப்பாக சொல்ல வரல. பட் ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸோட இருக்கணும், அவங்களோட லைஃப் அண்ட் கெரியர் நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம இந்த வீடியோஸில் லாட் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்துருக்குறோம். உங்கள் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இன்னுமே அவேர்னஸ் கிடைக்காம இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்புட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.